ஹாய் நண்பா! வெல்கம் பேக் டூ சைபர்நெட் சேனல். நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. பிகாஸ் ஆஃப் பெர்சனல் ரீசனால என்னால வீடியோ கன்டினியூஸா போஸ்ட் பண்ண முடியல. ஆனா இனிமே அந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் வீடியோவ கன்டினியூஸா போஸ்ட் பண்ண போறேன். நான் ரொம்ப பேச விரும்பல. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன ரெக்கார்ட் பண்ண போறோம். ரெக்கார்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் ஆர் எய்தர் நெட்வொர்க் எனிஒன் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ண போறோம். அப்புறம் அந்த வெப்சைட்ட ஈஸியா பென் டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப ரெக்கானா என்னன்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபோகஸ்டா பாருங்க. அப்பதான் நான் இன்ஸ்டால் பண்ற எல்லா டிபெண்டன்சி பேக்கேஜுமே உங்களால கரெக்ட்டா இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். நெறைய பேர் வந்து Play Storeல இருக்கிற டெர்மெக்ஸ் சரியா ஒர்க் ஆகலன்னு போட்டிருந்தீங்க. நான் இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோல வந்து டெர்மெக்ஸ் எப்படி அப்டேட் பண்றது, நியூ வெர்ஷன்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு இருந்து இந்த வீடியோ பாருங்க. ஆல்ரைட். ஸோ இப்ப உங்க டெர்மெக்ஸ ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் அப்டேட் அண்ட் பேக்கேஜ் அப்கிரேட். நான் ஆல்ரெடி பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ பேக்கேஜ் அப்டேட் அண்ட் அப்கிரேட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு இன்பில்டா நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்த பேக்கேஜ் எல்லாத்தையுமே அப்டேட் அண்ட் அப்கிரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டெர்மெக்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே பேக்கேஜ் அப்டேட் அண்ட் அப்கிரேட் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அப்டேட் ஆயிடுச்சு. இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூனா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருப்பேன். அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்க. ஆல்ரைட், பேக்கேஜை அப்கிரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. இந்த ஐபி அட்ரஸை வச்சு நம்ம உள்ள இருக்க வல்னரபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இப்படி இந்த ஐபி அட்ரஸ் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐபி அட்ரஸ் நம்ம நம்ம சிஸ்டம்ல இருந்து இந்த ஐபி அட்ரஸோட சிஸ்டம்க்கு கம்யூனிகேட் ஆகுதான்னு செக் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்துக்கிறேன். ifconfig டைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10.0.2.15 இதுதான் நம்மளோட டெர்மெக்ஸோட ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம அந்த சர்வரோட ஐபி அட்ரஸோட பிங் ஆகுதான்னு செக் பண்ணணும். நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் பிங்னு ஒரு கமாண்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிங் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட சிஸ்டம் வந்து இந்த ஐபி அட்ரஸோட சிஸ்டமோட கம்யூனிகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு டயக்ராம்ல காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டம் இருக்கு. 192.168.1.1ம் 192.168.1.2ம் ஒரு ஒயர் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 192.168.2.1ம் 192.168.2.2ம் கனெக்ட் ஆயிருக்கு ஒரு சுவிட்ச் மூலியமா. நான் ரெண்டாவதா போட்டிருக்க டயக்ராம் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் மிஸ்டேக்கான டயக்ராம் தான். பட் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ ரியல் டைம் சிமுலேஷன் பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட இருந்த டெர்மெக்ஸ் ஐபி தான் எதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்வர் ஐபி தான் எதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட் சென்ட் ஆகுது சர்வர் ஐபிக்கு. அங்கேருந்து சர்வர் ஐபி அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு மறுபடியும் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளோட டெர்மெக்ஸுக்கு கொடுத்துது. அது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த கண்டிஷன் சக்ஸஸ் ஆகலாம் எப்படி இருக்கும்னா ஸ்விட்ச்ல இருந்து இப்போ எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ரெக்வஸ்ட் இங்கேருந்து ரெக்வஸ்ட் இங்கேருந்து ஸ்விட்சுக்கு போகும். பட் அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. மறுபடியும் ரெஸ்பான்ஸும் கொடுக்காது. அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது இந்த பிங்கோட பேசிக். ஆல்ரைட், இப்போ பிங் ரெக்வஸ்ட் பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் டீட்டெயில்டாக போடுறேன். அந்த நெட்ஒர்க்கே ஆக்சுவலி கொஞ்சம் தப்பான நெட்ஒர்க் தான். பேசிக்காக எப்படி அந்த ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஆகுது ரெஸ்பான்ஸ் வருதுன்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது எப்படி வெப்சைட் யூஆர்எல்லாக இருந்து ஐபி அட்ரஸாக நம்ம எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மோஸ்ட்லி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. பட் வந்து நம்ம லினக்ஸ் டெர்மினல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக அதை எடுத்துடலாம். இப்போ நான் ஹூஇஸ்னு போட்டு www.google.com அடிக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட அந்த பேக்கேஜ் இல்லை. நான் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஹூஇஸ் அப்படின்னு நான் அந்த பேக்கேஜை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி 2-3 டைம் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் எனக்கு சீக்கிரம் ஆயிடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நான் ஹூஇஸ் பேக்கேஜ் கொடுத்துட்டு ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹூஇஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி எந்தெந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஹெல்ப்ன்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். -h கொடுத்தா ஹோஸ்ட், போர்ட், வெப்ஹோஸ், ஹெல்ப், வெர்ஷனு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி கமாண்ட் லைன் எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஹூஇஸ்னு கொடுத்து நம்மளோட பிளாகே கொடுக்குறேன். powermac.blog.com. இந்த ஹூஇஸ் வந்து எப்படின்னா ஒன்லி ஃபார் .com, .net, .eu டொமைன்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது மூலியமா நம்ம ஐபி அட்ரஸை எடுத்துக்கலாம்.
ஓகே. இப்ப நம்ம எடுத்த ஐபி அட்ரஸ நெட்வொர்க் மேப் மூலியமா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் மேப் வந்து அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணல. நெட்வொர்க் மேப்பை பத்தி சொல்லணும்னா அது ஒரு பிக்கெஸ்ட் டூல். நம்மளால ஒரு 30 செகண்ட்ல 40 செகண்ட்ல நெட்வொர்க் மேப்பை பத்தி பெருசா சொல்லிட முடியாது. நான் சிம்பிளா சொல்றேன். நெட்வொர்க் மேப்ன்றது நெட்வொர்க் மேப்பர்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல்னு சொல்லலாம். ஸோ அந்த டூலை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஹோஸ்ட் டிஸ்கவரி பண்ண முடியும், போர்ட் ஸ்கேனிங் பண்ணலாம், சர்வீஸ் வெர்ஷன் டிடெக்ஷன் பண்ணலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கேனிங் எல்லாமே பண்ணிக்கலாம் நெட்வொர்க் மேப்ல. அதுக்காக தான் நெட்வொர்க் மேப் வந்து யூஸ் பண்றோம். நான் ஆல்ரெடி நெட்வொர்க் மேப் 2 வாட்டி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ எனக்கு சீக்கிரம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால வந்து உங்களுக்கு நெட்வொர்க் மேப் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நெட்வொர்க் மேப்பான கமாண்ட் போட்டுக்கிறேன். இந்த -sv -scலாம் இப்ப உங்களுக்கு சொன்னா புரியாது. ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து எதுக்காக நெட்வொர்க் மேப் வந்து இந்த மாதிரி கமாண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி போறோம், இன்னும் வேற என்னென்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணலாம் நெட்வொர்க் மேப்ல எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஜஸ்ட் இப்ப லிசன் பண்ணிட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மேப்போட ரிசல்ட் நம்மளுக்கு இங்க ஷோ பண்ணுது. இப்ப போர்ட், ஸ்டேட், சர்வீஸ் வெர்ஷன்னு காட்டுது. இந்த வெப்சைட் ஐபி அட்ரஸோட ரிசல்ட் தான் இது. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, எஃப்டிபி போர்ட்டும், HTTP போர்ட்டும் ஓப்பன்ல இருக்குன்ற மாதிரி நெட்வொர்க் மேப் காட்டியிருக்கு. நம்மளுக்கு இதுதான் ஒரு பெரிய ஹிண்ட்னு கூட சொல்லலாம். இந்த எஃப்டிபி போர்ட்டை வச்சு தான் நம்ம வந்து உள்ள இருக்க டீட்டெயில்ஸும் கொண்டு வர போறோம். அது பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 21, ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கு. சர்வீஸ் வந்து எஃப்டிபி, வெர்ஷன் வந்து VSFTPD 303 இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு சின்ன ஒரு லூப்பு. இந்த எஃப்டிபி போர்ட் மூலியமா தான் உள்ள இருக்க ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகே. இப்போ இந்த எஃப்டிபி வச்சு எப்படி சைட் ஆக்சஸ் பண்றதுன்னு பார்ப்போம். நான் ஐபி நோட் பண்ணிக்கிறேன். 10.129.217.67. கொஞ்சம் ஃப்ரீயா பார்ப்போம். எஃப்டிபின்ற கமாண்ட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 10.129.217.67. ஸோ இதுதான் இந்த ஹார்ட் ஆஃப் த வீடியோன்னு கூட சொல்லலாம். இந்த கமாண்டை மட்டும் கேர்ஃபுல்லா போட்டுக்கோங்க. அதாவது எஃப்டிபின்றது அதோட போர்ட் நேம். நம்ம எந்த வெப்சைட்டோட ஆக்சஸ் எடுக்க போறோமோ அதோட ஐபி அட்ரஸ். நான் போட்டு இப்போ ஹிட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்டிருக்கு. இந்த யூசர் நேம் வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். அது எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித் தரேன். ஸோ இந்த வீடியோல வந்து அந்த யூசர் நேம் எப்படி எடுக்கிறதுன்னு காட்ட முடியாது. இப்போதைக்கு ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. நான் அப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன் அனானமஸ்னு. இதுதான் அதோட யூசர் நேம். நான் இப்போ ஹிட் பண்றேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே. 230 லாகின் சக்சஸ்ஃபுல்லி நம்மளுக்கு வந்துருச்சு. இது வந்துட்டாலே நம்ம ஆக்சுவலி அந்த வெப்சைட்டோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகாலை ஆக்சஸ் பண்ணிட்டோம்னு தான் அர்த்தம். எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு ஒரு கமாண்ட் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெல்ப்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம எந்த டைரக்டில் இருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் எல்எஸ் போட்டேன்னா வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அலோடு யூசர் லிஸ்ட் பாஸ்வேர்டுன்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதை எடுக்கணும்னா அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா கெட் யூஸ் பண்ணி அதை எடுத்துடுறேன். எடுத்தது வந்து நம்மளோட லோக்கல் சிஸ்டம்லேயே வந்துடும். யூசர் லிஸ்ட். ஓகேங்களா? கெட் யூசர் லிஸ்ட் அண்டு அலோ டாட் சாரி கெட் யூஸ் பண்ண மாட்டேன். கெட் அலோ டாட் யூசர் லிஸ்ட் டாட் பாஸ்வேர்ட். இந்த அவுட்புட் ஃபைல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்குள்ள இருக்கிற யூசர் நேமோட லிஸ்ட், யூசர் நேமோட பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இது வந்து நம்மளோட டெர்மக்ஸ்க்கும் வந்திருக்கும். நம்மளோட டெர்மக்ஸ் லோக்கல் ஸ்டோரேஜுக்கு வந்திருக்கும். நான் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். சாரி, நம்ம பாயின் தான் கொடுக்கணும். பாயின் கொடுத்து நம்ம குட் பைன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகாலோட ஆக்சஸ்ல இருந்து நம்ம வெளில வந்துடுவோம். நான் எல்எஸ் கொடுக்குறேன். பாருங்க, அலோடு யூசர் லிஸ்ட்னு வந்துருச்சு. அலோ யூசர் பாஸ்வேர்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அலோ டாட் யூசர் லிஸ்ட் கேட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஆரோன் PWNM. ஸோ அட்மின் ஒரு நேம் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ். ஸோ பாஸ்வேர்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. WED அலோ டாட் யூசர் லிஸ்ட் டாட் பாஸ்வேர்ட். அட்மின் ரூட்டு. இப்போ இதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை வச்சு அந்த வெப்சைட்டை இன்னும் நம்ம ஒரு இப்போ ஒரு அளவுக்கு நம்ம ஆக்சஸ் எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் எடுக்க முடியும்.
எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப யூசர் நேம், பாஸ்வேர்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அத வச்சு அந்த வெப்சைட்ட நம்ம வேற ஏதாச்சும் ஒரு ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே. நம்ம ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நெறைய கான்செப்ட் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஒரு வெப்சைட்ட எப்படி எடுக்கிறது? அந்த வெப்சைட்ல இருக்க ஐபி அட்ரஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது? அந்த ஐபி அட்ரஸ் எப்படி நெட்வொர்க் மேப் மூலியமா ஸ்கேன் பண்றது? அந்த ஸ்கேன் பண்ண நெட்வொர்க் மேப்ப எப்படி நம்ம எஃப்டிபி சர்வர் மூலியமா ஆக்சஸ் பண்றதுன்னு இன்னைக்கே நம்ம மோஸ்ட்லி நெறைய பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோ எல்லாமே நெறையா டெக்னிக்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸோட நான் எடுத்துட்டு வரேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க குடுத்துட்டு இருந்த சப்போர்ட்ட கன்டினியூஸா குடுத்துக்கிட்டே இருங்க. நானும் ரெகுலரா இந்த மாரி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறேன். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.